பாரம்பரியமாக முந்தி காலங்கள்ல எல்லாம் வீடுகளில் நெத்தியில் சந்தனம் வைக்கிறதுக்காக குட்டி சந்தனக்கட்டை வீடுகளில் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு சில வீடுகளில் தான் அதை பார்க்க முடியுது. அந்த பாரம்பரியம் மாறாமல் சந்தனக்கட்டை குட்டியாக பூஜை அறையில் வச்சுருக்காங்க. நம்ம நெத்தியில் குங்குமம் வைக்கிறோம், திருநீர் வைக்கிறோம், எது வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக சந்தனம் டெய்லி வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க. சந்தனம்னாலே குளிர்ச்சின்னு எல்லாருக்கும் தெரியும். 2 புருவத்துக்கு மத்தியில் பிட்யூட்ரி சுரப்பி இருக்கனால அந்த இடத்துல நம்ம சந்தனம் வைக்கும்போது நம்ம மனதும் அமைதி அடைஞ்சு நம்ம உடலும் குளிர்ச்சி அடையும். இந்த வீடியோவில் பார்க்குற மஞ்சள் வெறும் மஞ்சள் இல்லைங்க. அது கூட சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு அரைச்சி சுவாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்காகவே ரெடி பண்ணது. கொஞ்சம் சந்தனம், ஜவ்வாதோட இந்த பொடியும் சேர்த்து பன்னீர் மிக்ஸ் பண்ணி பொட்டு வைங்க. பூஜை அறை எப்போவுமே வாசனையாக இருக்கும். அந்த பொடி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பச்சை கலரில் இருக்கிறது என்னன்னு கேட்குறீங்க. அது பச்சை கலர் குங்குமம்.